ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஓஎம்ஜி ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். வாங்க இன்னைக்கான லெவல்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஓகே, நிஃப்டி கிட்ட இருந்து போயிடுவோம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா இண்டெக்ஸ்லுமே ஒரு பெரிய ரேஞ்ச் வந்திருக்கு. மார்க்கெட்ல ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிஃப்டியோட லெவல்ஸ் 24,772, 24,623, 24,326, 24,177. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். 52,157, 51,752, 50,945, 50,542. பின் நிஃப்டி பார்ப்போம். பின் நிஃப்டி 24,158, 23,978, 23,620, 23,441. Mid cap Nifty 12,607, 12,565, 12,483, 12,442. ஓகே, அடுத்ததா இன்னைக்கு ஓப்பன் எங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் பண்ணிப்போம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 24,522 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:15. நம்மளோட ஃபியூச்சர் க்ளோஸ் ஆன இடம் 24,482. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் ப்ளஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு நேற்று ஃபியூச்சரோட ஹை பார்த்தீங்கன்னா 24,676. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடு ஓப்பன் தான். பாசிட்டிவ்ல இன்சைடு ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்குது. ஓகே, டேபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றதையும் அடுத்து பார்ப்போம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் போயிடலாம். ஓகே, நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,500 புட், 24,500 கால், 600 கால், 400 புட், 750, 700, 550, 450. ஓகே, நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா 400, 450 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. மார்க்கெட் 435 பக்கத்தில் 35ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 400 ஒரு நல்ல சப்போர்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு. மேக்ஸிமம் அப்சைட் ரேஞ்ச் 24,700 அப்படின்னு சொல்லி இப்போ டேபிள் காமிக்குது. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நேற்று எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம அடுத்த கான்ட்ராக்ட் போட்டுப்போம். அடுத்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 51,000 புட், 51,500 கால், 52,000, 51,500 புட். ஓகே, இன்னைய ரேஞ்ச் மேக்ஸிமம் 51,000ல இருந்து 51,500 வரையும் பேங்க் நிஃப்டியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அடுத்ததான் ஃபின் நிஃப்டி போயிடுவோம். ஓகே, ஃபின் நிஃப்டி 23,800 புட்டு, 800 கால் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 23,700 நல்ல ஒரு சப்போர்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு. மார்க்கெட் ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 750ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ 700 நல்ல சப்போர்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு. அப்சைட் மேக்ஸிமம் 24,000, அதுதான் மேக்ஸிமம் ரேஞ்சாக காமிக்குது. அடுத்து மிட் கேப் என்ன சொல்கிறான்றதையும் பார்த்துருவோம். மிட் கேப் 12,600, 500, 600 புட்டு, 700 கால், 500 கால், 13,000. ஓகே, மிட் கேப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 12,400 இந்த ஏரியா நல்ல சப்போர்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு. அப்சைட் ரேஞ்ச் 12,700 அவ்வளோ தூரம் காமிக்குது. இந்த 12,400 பிரேக் பண்ணால் அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா புட்டில் வேற எந்த ஸ்ட்ரைக்குமே இல்லை. இதை பிரேக் பண்ணிட்டா இப்போ டேபிளும் 12,000 மேலே வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா மிட் கேப்ல ஒரு நல்ல ஃபால் எதிர்பார்க்கலாம்.
மிட் கேப் க்ளோஸ் ஆயிருக்க இடம் 12,550 பக்கத்தில் க்ளோஸ் ஆயிருக்கான். ஓகே, இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஆனால் டவுன் சைடு அவன் ஃபாலோ ஆகிறான் அப்படின்ற கண்டிஷனில் டவுன் சைடில் நல்ல ஒரு மூமெண்ட் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். பார்ப்போம். ஓகே கைஸ், இவ்வளோ தான் இன்னைய அப்டேட். நான் திரும்பவும் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட்ல ஏதாவது ஒரு மூமெண்ட் வரும்போது அது ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு போய் ஏதாவது நியூஸை தேடாம ப்ரைஸை போய் தேடுங்க. ஒரு ஸ்ட்ரைக்குங்களுக்கும் கொடுத்துருக்க ஹை லோ, அவன் எவ்வளோல ட்ரேட் ஆகிறான், அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன, இந்த மாதிரி ப்ரைஸில் ப்ரீமியத்தோட ப்ரைஸில் போய் தேடுங்க. ஆப்ஷன் செயின்ன்றது ஒரு பியூர் அல்காரிதம். இதை ரொம்ப சுலபமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.